திரு செங்கோட்டையனுடைய ஆதரவாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா நம்முடைய இணைப்புல இருக்கிறார். மிஸ் சத்யபாமா, நீங்களும் தாவேகா பக்கமா உங்க திரு செங்கோட்டையன் அவர்களுடைய முடிவை எப்படி பாக்குறீங்க? ஐம் ஷூர் யூ பீன் privy to a lot of reasoning. இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் நீங்க அறிவீங்க, உங்களுடைய விளக்கங்கள். இல்ல, இது உண்மையான கடினமான சூழ்நிலை தானுங்க. ஏன்னா கட்சி பதவியில இருந்து அம்மா இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட அம்மா எடுத்திருக்காங்க. பட் அடிப்படை உறுப்பினர் அம்மா எடுத்தது இல்லைங்க. பட் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சி தொண்டர்களை கூட அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு தொண்டர்களுடைய மனதை பாதிச்சிருக்குது அப்படிங்கறது அது தலைமை அதை புரிஞ்சுக்கல. எந்த தலைமையும் 10 நாள் கெடு கொடுத்தா அம்மா தலைமையும் எந்த தலைமையும் அது ஏத்துக்குமா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு சாதாரண தொண்டர். நான் ஒரு அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து பல்வேறு கட்டத்துல சோதனைகள், பல்வேறு நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய சந்திச்சு வந்த ஒரு மூத்தவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கி இருக்காங்க. நாங்க எங்களுடைய தொகுதியினுடைய அமைச்சர் என்ன முடிவு இருக்கிறாருன்றது என்ன எங்களுக்கு தகவல் எதுவும் உறுதியா தெரியலீங்க. பட் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க அவருக்கு ஆதரவா இருப்போங்க, கூட இருப்போம். தாவேக்கா தான் இல்லையா? தாவேக்கால அவர் பொருந்துவார்னு நினைக்கிறீங்களா? நீங்க செல்வி ஜெயலலிதா தலைமையேற்றவர், எம்ஜிஆர் தலைமையேற்றவர், திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தவர், அவர் தலைமையேற்றவர். எங்களுடைய தொகுதியினுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவர் என்ன முடிவு எடுத்தாலுங்க நாங்க தொண்டர்கள் எல்லாரும் நாங்க அவருக்கு பின்னால நிப்போம். அதே மாதிரி அது மட்டும் இல்லைங்க. இப்ப இந்த டிவியில வர நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்களும் நாளைக்கு வர்றோம், சென்னையை நோக்கி வர்றோம் அப்படிங்கறது எல்லாரும் முன்னெடுத்திருக்காங்க. இது எல்லாமே நீங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கு 2026 சொல்றீங்க மேடம். மாற்றம்னு சொல்றீங்க. அவருடைய நீக்கத்துக்கு அப்புறம் எவ்வளவு எம்எல்ஏக்கள் வந்தாங்க? அவர் கூடவே இருந்த எம்எல்ஏக்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பேர் வந்தாங்கிறது முக்கியம் இல்லைங்க. எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள ஆதங்கத்தோட இருக்கிறாங்கிறத நீங்க பாக்கணுங்க. அந்த ஆதங்கம் எப்படி வெளிப்பட்டுச்சு? பண்ணாரிங்கிற ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இவர் ஒரு மூத்த அமைச்சரையோ நீங்க அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீங்க நீக்கும் போது ஒரு சாதாரணமா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வெளியில அவங்கள நீக்கினா அவங்க அடுத்த கட்டத்துக்கு எதை நோக்கி போவாங்க? இது ஒரு பாதிப்பு. நாளைக்கு என்னங்கிறது நாளைக்கு தெரியும். நம்ம நாளைக்கு திரும்ப பேசலாங்க. இதுக்கு ஒரு பெரிய தாக்கம் இந்த மண்டலத்தில் இருக்குன்னு நம்புறீங்களாமா? இது மட்டும் சொல்லுங்க. ரைட். அவங்க திரு செங்கோட்டையன் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்